வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. இங்க முதல்ல உபசரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒருத்தங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்தாக்க நம்ம வாங்க அப்படின்னு சொல்லுவோம். உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆ, உடனே நமக்கு தாகம் இருக்கோ இல்லையோ, நம்ம வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இங்க நம்ம ஊர்ல இருக்கிற பண்பாடு என்ன அப்படின்னாக்க, உடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறது. நம்ம கேட்கவும் மாட்டோம், ஆனால் அவங்க கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு வீட்டில் வாங்கன்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷம், உட்காருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய மனசில் ஒரு நிம்மதி. ஆனால் ஒரு வீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லலைன்னா, ஒரு வீட்டில் வாங்கன்னு சொல்லாத ஒரு இடம், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே அப்படின்னு ஔவையாரே சொல்லியிருக்காங்க. ஆனால் மதிக்காத வீடுகளுக்கு சில தருணங்களில் நாம் போக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம ஆளாயிடும். இந்த உலகத்தில் நீங்கள் நான் யாராக இருந்தாலுமே சரி, மதிக்காத ஒரு வீட்டுக்கு நாம் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல, இந்த உலகத்திலேயே மிக மிக மோசமான ஒரு சூழல்ங்கிறது அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புவேன். உண்மையும் கூட. நீங்கள் நினச்சி பாருங்க, அவன் வீட்டு வாசப்படிலாம் எவன்டா மிதிப்பான், ஆனால் வேற வழி போய் நின்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே புலம்புவோம். இது மாதிரி சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி என்கிட்ட பேசுனாங்க. என்ன ராம்ஜி, இப்படி வாழ்க்கை ரொம்ப கேவலம் மனிதர்கள் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு அந்த பெண்மணிகிட்ட கேட்டேன். எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு, அதாவது எங்கள் அண்ணி, அவங்களுக்கு வந்து தொண்டையில் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நானாக்கா இப்போ அவங்க வீட்டுக்கெலாம் நான் போகிறதில்ல, பேசுறது கிடையாது. ஏன்னாக்கா அவங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்போ தான் வந்து எங்களை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க, என்னைய யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இந்த உறவுகளே அப்படித்தான் ராம்ஜி. ஓசூரில் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் என்னைய யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்திக்கிறான். இங்கே சென்னையிலேயே ஒரு அண்ணன் இருக்கான், அவன் தான் இப்போ அவனும் இப்போ யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்திக்கிறான். அதனால இந்த சொந்தமே வேணான்னு முடிவு பண்ணி வெறுத்து இருக்க ராம்ஜி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த சென்னையில் இருக்கிற அன்னிக்கு இந்த மாதிரி தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி திருச்சியில் இருக்கிற என்னோட இன்னொரு அண்ணி எனக்கு சொன்னாங்க. போய் பார்த்துட்டு வந்துரு பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு, சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பெஞ்சல் புயல் வந்துச்சுல ராம்ஜி, ஃபெஞ்சால் புயலா, அந்த ஃபெஞ்சால் புயலையும் தாண்டி புயலோட புயலா, மழையோட மழையா, கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் தூரம் எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும். நான் போகிறேன், வான்னு யாருமே கூப்பிடலை ராம்ஜி. நாங்கள்லாம் எப்படி நம்மலாம் கூப்பிடுவோம் ராம்ஜி, வாங்க அப்படின்னுவோம், உட்காருங்கன்னுவோம், சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவோம். அதெல்லாமே இன்னைக்கு காணாம போயிடுச்சு ராம்ஜி. நான் தான் சொன்னேன்ல, நம்மளை யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை, அங்கே பிரச்சனைனாக்க மட்டும் நம்மளை வந்து பிள்ளைங்க பயன்படுத்திக்கிறாங்க ராம்ஜி. அப்போ ஓடி போய் சார்னு நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்கிட்ட, தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள்ட்ட அப்படிலாம் பேசி நம்ம இது பண்ணுறோம்ல ராம்ஜி அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணி. என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, இவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க, அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராம்ஜி, நாங்கள் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிடுவோன்னு தெரியுமில்ல உங்களுக்கு தான் அப்படின்னாங்க. ஆமாம், நீங்கள் வெஜ்ஜு தானே சாப்பிடுவீங்க அப்படின்னாங்க. அங்கே உட்காந்து எல்லாரும் பூஜை பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், குருக்களாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நான்வெஜ்ஜு தின்னுட்டு இருக்காங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு டயலாக் ஒன்று எங்கள் அம்மாலாம் சொல்லிட்டு இருப்பாங்க ராம்ஜி. அவன் என்னைக்கு நம்ம பையனை கல்யாணம் பண்ணானோ, எப்போ உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணானோ, அன்னிலேருந்து வெஜிடேரியனுக்கு மாறிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். இப்படி எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்கு, இப்படி பார்த்தேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் விட, அவங்க நான்வெஜ்ஜு திங்கிறாங்க, இல்லை விஷத்தையே ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறாங்க, என் கிடை கட்டு போகிறாங்க. நீ உடம்பு நல்லா இருக்கியா அப்படின்னு நான் விசாரிக்கிறதுக்கு ஒரு வீடு தேடி ஒருத்தன் வந்திருக்கேன், வான்னு கூட கூப்பிடலை. இன்னொன்று தெரியுமா, வாசலில் எங்கள் வீட்டுக்காரர் நிற்கிறாரு, அவரையும் நான் மேலே கூட்டிகிட்டு போகிறதுனாக்க எப்படி இருந்திருக்கும் யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த சமயத்தில் எங்கள் அக்காவை பற்றின ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் அந்த பெண்மணிகிட்ட முன்னாடியும் சொல்லியிருக்கேன், அப்பயும் சொன்னேன். காரைக்குடி கோட்டையூரில் எங்கள் தாத்தா மாமா எல்லாருமே இருக்காங்க. எங்கள் அக்கா லவ் மேரேஜ், வேற ஒரு கேஸ்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் குழந்தைகளோட ஒரு மதியானம் 1:30 1:45 வரும்.
காரைக்குடி கோட்டையில் அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது அந்த பக்கம் போனவங்களுக்கோ உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சுள்ளுன்னு வெயில் எப்பவும் இருக்கும். மதிய நேரத்தில் கடுமையாக தாக்கும். அப்படி ஒரு வெயிலில் 3 குழந்தைகளோட எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வராங்க. அவர் ரோட்லேயே எங்கள் மாமா பார்த்துட்டாரு. ஆனால் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிற்பாடு எங்கள் மாமா வந்து என்னுடைய தாய் மாமா. எங்கள் மாமா வந்து உள்ளே வர சொல்லிட்டு உள்ளே செருப்பை அழுத்துட்டு வரும்போது அவங்கள உட்காந்துருக்காங்க. வாங்க தண்ணி இனி கொடுத்தீங்களா அப்படி இப்படிலாம் கேட்குறாரு. கேட்டுட்டு தண்ணியெலாம் கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கா அண்ணாங்க கேட்குறாரு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளார போய் சமயக்கட்டில் எங்கள் சித்திட்ட கத்துறாரு. இவங்க ஏன் இப்படி வந்தாங்க? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டில் எனக்கு அவருக்கு எங்கள் மாமாவுக்கு அன்றைக்கி நிச்சயதார்த்தம். உசிலைமணி நடிகர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய உசிலைமணியோட பேத்தி இவங்க, மகளோ பேத்தியோ அப்படி இருக்கு. இவங்க ஏன் வந்தாங்க? நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக வந்தாங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு சொன்னார். தண்ணி இனி கொடுத்தீங்களான்றாரு. சாப்பாடை வைக்கிறீங்களான்னு கேட்டார். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கிறதான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ஏன் வந்தாங்க நம்மளை அவமானப்படுத்துறதுக்கான எங்கள் மாமா கேட்டார். ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூட சொல்லலை. அந்த பெண்மணி சொன்னது எனக்கு அப்படியே காட்சியாக பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக எனக்குள்ளார இருந்தது. நான் உள்ளே போகிறேன் ராம்ஜி. எங்கள் அண்ணன் அங்கே சோஃபாவில் அப்படியே படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே அந்த எங்கள் அண்ணியோட சொந்தக்கார பொண்ணு ஒன்று அந்த எங்கள் அண்ணனை அப்படி தொட்டு அப்படின்னு காமிக்குது. வந்திருக்காங்க, உன் தங்கச்சி வந்திருக்கு அப்படின்னு காமிக்குது. இவன் அப்படி பார்த்துட்டு திரும்ப டிவி பக்கம் போயிட்டான். இவங்கெல்லாம் மனுஷன் இல்லை ராம்ஜி, மனுஷனே கிடையாது. எவ்வளவு அயோக்கியத்தை அவன் பண்ணியிருப்பான். எத்தனை ஸ்டேஷனில் நாங்கள் போய் நின்றுருப்போம் தெரியுமா ராம்ஜி, உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு அவன் சொல்ல எனக்கு கோபமும் ஆத்திரமும் அழுகையும் எல்லாமே வந்தது. நான் அந்த காமிச்சு அந்த பெண்மணி இன்னும் ரொம்ப அழுதுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் இங்கே யூஸ் அண்ட் த்ரோவா பொருட்களை பயன்படுத்தணும், ஆனால் யூஸ் அண்ட் த்ரோவா மனிதர்களை நாம் பயன்படுத்த தொடங்கிட்டோம். அதே போல் மனிதர்கள் மேலே காதல் வைக்கணும், அன்பு வைக்கணும், பிரியம் வைக்கணும், பாசம் வைக்கணும். ஆனால் பொருட்கள் மேலே பாசம், பிரியம், நேசம், விருப்பம்னு வச்சுட்டு மனிதர்களை ஒரு பொருளை விட கேவலமாக துச்சமாக இப்படி நம்ம பகுத்து வேற சிந்தனைகளுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்ட பிற்பாடு உறவாகுது புடலங்காயாகுது. எத்தனை மயிழகன் வந்தாலும் இங்கே திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு நாட்டில். வணக்கம்.